Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஸோ எங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். லட்சுமி எங்கள் வீட்டு சாமி சார். ரொம்ப டார்க்கராக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் இது வரைக்கும் முன்னாடி பண்ண படத்துலேருந்து இன்னும் நான் விலங்கும் போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், விலங்கும் ஒரு சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக அதை டச் பண்ணியிருக்கேன். கான்டெம்பரரி எடுக்கும்போது நிறைய டியூப் லைட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அது யாருக்குமே தெரியாது, ஆடியன்ஸுக்கு சுத்தமாக தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா அந்த இதுவே போயிடும், கதை அது ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. அப்படின்னால ரொம்ப லைட்டாக பார்த்தா, ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், கலர் வைஸ் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அது ரொம்ப கான்ஷியஸான டிசிஷன் தான். இது சிங்கமொழி சார் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார் ஒரு சீன் ஒன்று, அது ஒழுங்காக எடுத்துடணும், ஒழுங்கானா ரொம்ப கன்வின்சிங்காக அதை எடுக்கணும், அதில் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்தது. அது சின்ன பையன் இருந்தது. அப்புறம் ஒரு கதை சொல்லுவார் சார், 3வது வாட்டி ஒரு கதை சொல்லுவார், ஒரே கதையை 3வது வாட்டி ஒன்று சொல்லுவார். லட்சுமி சார் சிங்கம்புலி சார் ரோலை இவர் ப்ளே பண்ணி காட்டினாங்க. ஸோ அது எல்லாருக்குமே அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது அப்படியே இமிட்டேட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஷார்ட் டிவைடே பிளான் பண்ணோம். ஒரு மாஸ்டர் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணது. ரொம்ப பிளான் பண்ணி அப்படி ஷூட் பண்ண சீனும் கிடையாது. அது அவங்க ஃபைட் பண்ணுறதே ஒரு எனர்ஜி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ஆக்சுவலாக உண்மையாக அடிக்கிற மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு பயமாக இருக்கும். ஒரு ரொம்ப முக்கியமான ஷாட் அவர் ஒருத்தர் மணியை தூக்கி வச்சுட்டு அவர் கத்துவார் மேலே பார்த்து. அவர் ரொம்ப எனர்ஜி அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி அதை பண்ணுவார். அது ஒரு 2 வாட்டி அவுட் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஸோ டெக்னிக்கலாக எரர், அது ஒரு மாதிரி ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிச்சு அந்த ஆம்பியன்ஸே. நிறையா லைவ் லொக்கேஷனில் போய் எடுத்திருந்தீங்க. விஜய் சேதுபதி சார் அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லலாம் கூட்டிகிட்டு போய் எடுத்தது அப்படின்னு. ஸோ அவரோட கெட்டப் கொஞ்சம் காப்பாற்றுச்சு. அவ்வளோ சீக்கிரம் யாரும் கண்டுபிடிக்கல. அவங்க சாரோட அசிஸ்டன்ஸே பின்னாடி நடந்து வருவாங்க, ஒரு 4-5 ரோ தள்ளி பின்னாடி நடந்து வராங்க, சேஃப் யாருன்னா பார்த்துட்டு போகிறாங்களோ அப்படிங்கிறது. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவாங்க அந்த ஃப்ரேம்லேயே, ஆனால் தெரியாது. அந்த பாம்புன்னு பேசும்போது லைக் 2-3 இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் அது ஒரு மெட்டஃபராகவே இருந்துச்சா படத்தில்? இருக்கு. அவருக்கு அந்த அப்ரோச் ஆஃப் ஃபிலிமில் அது இருந்தது. ஸோ மகாராஜா படம் இன்னைக்கு சூப்பராக ஒரு ஹிட் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் ஒட்டுமொத்த டீமோட அந்த எஃபோர்ட் தான். அதில் சினிமோட்டோகிராஃபி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கும் நிறைய சேலஞ்சிங்கான விஷயம்லாம் இருந்திருக்கு. அந்த ஃபேக்ட்ரி சீன் ஆகட்டும், போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. அதை தாண்டி அந்த வீடு சீக்வன்ஸ்னு வரும்போது லைக் அங்கே நிறையா அந்த டார்க் ஷேடெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. இனிஷியல் டிஸ்கஷன் எப்படி இருந்துச்சு? நிதிலன் சார் உங்ககிட்ட ஸ்டோரி சொன்னதுமே லைக் இந்த படத்தை இப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணீங்க? இந்த கதை ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்ட கதை. ஸோ நிதிலன் ஒரு மொட்டை மாடல் வச்சு சொன்ன ஒரு கதை. அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கும் வேறெல்லாம் பேசணும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு குறைஞ்சபட்சம் 4 வருஷம் இருக்கும் அந்த கதைக்கு. ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 18th or 19th நினைக்கிறேன். ஸோ எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டார். சொல்லுங்கண்ணா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நீ வாடா ஒரு இடத்துக்கு வாடான்னு சொல்லி அப்போ தான் சுதன் சார் ஆஃபீஸ் போய் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி படம் மகாராஜா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஓகேண்ணா சூப்பர். அப்புறம் 21st 18 அப்புறம் 3 நாள் கழிச்சு திருப்பியும் கால் பண்ணார். எங்கே இருக்குது? இல்லை வண்டி ஓட்டிகிட்டு. சரி ஓரமாக வண்டி ஓட்டிட்டு கூப்பிடு அப்படின்னு. ஒரு 30ஆம் தேதி ஷூட் போகணும் அப்படின்னு. என்னென்னா சொல்கிறீங்க? இல்லை 30ஆம் தேதி ஷூட் போகணும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனோம். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் வைஸ் பார்த்தா அந்த படத்துக்கு டைம் 9 days இருந்த படம். ஸோ எங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ செல்வா சார் ஓப்பன் பண்ணியிருந்தோம். செல்வா சார் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த படத்துக்கு ஆர்டர் ப்ரொடக்ஷன் டிசைனாக. ஸோ 25ஆம் தேதிக்குள்ளே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிடணும், அந்த இடத்த கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றது. ஸோ அந்த 25ஆம் தேதிக்குள்ளே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரைவானும், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன்னாக உட்காந்து டிஸ்கஷன் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. ஆனால் ஒரு மூட் ஆஃப் த ஃபிலிம் தெரியும். நித்திலனா ஒரு சில ரெஃபரன்ஸஸும் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி ஒரு எந்த மாதிரி படமாக இருக்கணும் அப்படிங்கும்போது அவர் சில விஷயங்களை என்கிட்ட பேசினேன். ஸோ அவ்வளோதான் ப்ரீ ப்ரொடக்ஷனாகவே இருந்தது. அண்ட் எங்களுக்கும் செல்வா சாருக்கும் ஒரு நல்ல ஒரு அந்த டீம், செல்வா சார் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைன் ஆகட்டும், எல்லாருக்கும் அந்த ஏன்னா இந்த படம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான படம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு டீப் தாட் ஒன்று இருக்கும்ல. ஸோ அது எல்லாருக்குமே ஒரு அந்த சென்சிபிலிட்டி ஒர்க் ஆச்சு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க இன்புட்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ பெருசாக இப்படிலாம் உட்காந்து ஒரு மூட் போர்ட் செட் பண்ணி அப்படி எதுவும் பண்ணல படத்துக்கு. ஸோ அது எல்லாமே கரெக்டாக சிங்க் ஆச்சு. 4 வருஷம் முன்னாடியே சொன்ன கதை இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு நரேஷன் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த நரேஷனுக்கும் ஃபைனலாக அவங்கக்கிட்ட இப்போது படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நரேஷன் சொல்லியிருப்பாரு இல்லையா? அதுக்கும் என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு? அப்போ நிறையவே இருந்தது இந்த சென்ஸ் பெருசாக கோர்லாம் மாற்றலை. அண்ட் ஸ்கிரிப்ட் வைஸ் அது ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க, ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் என் ஸ்கிரிப்டுமே அவங்க நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க.
இப்போ இன்னைக்கு ஷூட்டிங் டேலே அது இம்ப்ரவைஸ் ஆகும், மாறிடும் சீனாவே. ஸோ அதனால் அது கோ வித் த ஃப்ளோ தான். ஆனால் கோர் ஐடியா அப்படியே அது அது என்ன ட்ரான்சிஷனோ அது எல்லாமே கதையாக இருக்கும். ஆனால் அந்த சீனில் அவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும், என்னென்னும் சேஞ்சஸ் இருக்கும். படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நான் லீனியர் பேட்டர்னில் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பீங்க. லைக் அது எந்த இடத்துலையும் ஆடியன்ஸாக நாங்கள் படம் பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஷியேட் கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் அதுக்கு மைல்டாக ஒரு கலர் டோன் மட்டும் சின்னதாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க அந்த டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக. ஒரு மாதிரி வார்ம் அண்ட் கூல் டோனில். லைக் அது எப்படி பிளான் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்டு? லைக் அது ரைட்டிங்லேயே இருந்துச்சா இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி? இல்லை, ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா மட்டும் தான் வச்சுருந்தோம். ஆடியன்ஸுக்கு சுத்தமாக தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா அந்த அந்த இதுவே போயிடும், கதை அது ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. அப்படின்னால மேக் இட் வெரி சிம்பிள். அதில் சின்னதாக ரொம்ப லைட்டாக பார்த்தா, ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் கலர் வைஸ். மற்றபடி அது அவ்வளோதான். அது கான்ஷியஸ், அது ரொம்ப கான்ஷியஸான டிசிஷன். ஸோ பெருசாக எதுவும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறது. அந்த லொக்கேஷன் வைஸ்லாம் சில விஷயம் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணோம். லொக்கேஷன் கலர்ஸ் ஆகட்டும், சில நேரம் என்ன ஆகிடும், ரொம்ப நேச்சுரல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணணும், அந்த லொக்கேஷன் எதுவுமே மாற்ற முடியாதுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ளே வச்சு தான் அது எடுத்தது. சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அது ரொம்ப கான்ஷியஸான டிசிஷன் தான். எதுவுமே நம்ம பீரியட்னு ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த டைமில் இருந்தது சில விஷயம் மட்டும் அந்த மாதிரி சின்னதாக ட்ரை பண்ணது தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக ஒவ்வொரு கிரியேட்டருமே ஏதாவது புதுசாக நம்ம ஒவ்வொரு படமும் பண்ணும்போது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம்? எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி வைஸ் புதிய விஷயமா எதுவுமே பண்ணல. நம்ம ஷூட் பண்ணது மட்டும்தான். ஆனால் ரொம்ப டார்க்கராக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் இது வரைக்கும் முன்னாடி பண்ண படத்துலேருந்து இன்னும் நான் விலங்கும் போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக அதை டச் பண்ணியிருக்கும். அண்ட் ஒரே ஒரு கான்ஷியஸான டிசிஷன் என்ன இருந்ததுன்னா, இப்போ கான்டெம்பரரி எடுக்கும்போது நிறைய டியூப் லைட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ பீரியட்னு வரும்போது அதை மட்டும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ அது யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ நித்ரனா கூட சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஸோ அது கொஞ்சம் வார்மாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஐடியா, மற்றபடி பெருசாக இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் தான் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அது அந்த அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட்டும் அது அந்த அந்த மெர்க்குரி வேம்பர் அந்த சோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்குது, அதை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இருந்தது. அது எல்லாமே சின்ன ஐடியா தான். அது ஒர்க் ஆகிருக்கு, அவ்வளோதான் ஸ்க்ரீனில். மகாராஜாலேயே உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா என்ன சொல்லுவீங்க? சேலஞ்சிங்காக ரொம்ப ஒர்க் பண்ணது? சேலஞ்சிங்காக இருந்ததை விட ரொம்ப பயந்த விஷயம் ஒன்று இருக்குது. பயந்த விஷயம்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அந்த ஒரு ஃபிஃப்த் ரீல் ஒரு சீன் ஒன்று. நான் சொல்கிறது இப்போ இது பண்ணலாம் நினைக்கிறேன். ஒரு சிங்கம் போலீஸாக ஒரு சீன் ஒன்று, சிங்கம் போலீஸாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார் ஒரு சீன் ஒன்று. ஸோ அது வந்து ஒழுங்காக எடுத்துடணும், ஒழுங்கானா ரொம்ப கன்வின்சிங்காக அதை எடுக்கணும், அதில் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்தது. அது சின்ன பயம் இருந்தது. அப்புறம் ஒரு கதை சொல்லுவார் சார், 3வது வாட்டி ஒரு கதை சொல்லுவார். ஒரே கதையை 3வது வாட்டி ஒன்று சொல்லுவார். அந்த 3வது வாட்டி சொல்கிறது அதுதான் அந்த என்ன உண்மையாக என்ன நடந்துச்சு. ஆமாம், அந்த கதை வந்து ரொம்ப அது வந்து யாரையுமே கரெக்டாக அது வந்துடணும் அப்படிங்கிறது மட்டும்தான். எனக்கு இந்த ரெண்டு விஷயம் தான் எனக்கு ஞாபகமே வருது. சிங்கம்புலி சாரோட சீக்வன்ஸ் ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. வெறும் லெக்குக்கு மட்டும்தான், கால் ஷாட் மட்டும்தான் காமிப்பீங்களே. லைக் அதுலேயே தெரிஞ்சிடும் என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு எமோஷன் வந்து ஆடியன்ஸ் எங்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த சீனை வந்து நம்ம ரொம்ப ஒரு ராவாக காட்டாமல், ரொம்ப இன்டென்ஸாக காட்டாமல், லைக் அந்த பிளானிங் எப்படி இருந்துச்சு? அது வந்து ஆக்சுவலாக என்ன, அந்த சீன் வந்து நிச்சயம் நரேட்டே பண்ணி காட்டினாங்க, ஆக்ட் பண்ணி காட்டினாங்க. ஸோ ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ளோ ஆர்டிஸ்ட்டுக்கும் அங்கே இருந்த எல்லாருமே, நட்டி சார் ஆகட்டும், எல்லாருக்குமே அது சிங்கம்புலி சார் ரோலை இவர் ப்ளே பண்ணி காட்டினாங்க. ஸோ அது எல்லாருக்குமே அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது அப்படியே இமிட்டேட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஷார்ட் டிவைடே பிளான் பண்ணோம். ஒரு மாஸ்டர் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணது. ரொம்ப பிளான் பண்ணி அப்படி ஷூட் பண்ண சீனும் கிடையாது அது. ஸோ ஒன்று ஆக்ட் பண்ணி காட்டினாரு. அன்றைக்கி ஒரு ப்ரிப்ரேஷன் போச்சு. அதுலேருந்து அரைவான அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒன்று எடுத்தால் என்ன எடுப்போம் அப்படிங்கிறது தான் ஐடியா. என்னென்னா அந்த எமோஷன்ஸை என்றைக்குமே நம்ம ஒன்று பண்ணுறோன்னு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அது போயிடும் அப்படிங்கிறது. ஸோ அது கால்லாம் அது கன்வே ஆகணுங்கிறதுக்காக எடுத்தது. ஸோ இப்படி போனால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிடலாம் அதை அப்படின்னு. அந்த கை மேட்டர் வந்து கான்ஷியஸாக வச்சுருந்தார் நித்ரானா, இது இப்படி தான் வரணும் அப்படின்றது. அந்த இன்டர்வல் பிளாக் சீன் பற்றி பேசி ஆகணும் சார். அங்கே தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது விஜய் சேதுபதி சார் கிட்ட இருந்து. அந்த ஒரு ஃபேக்ட்ரி சீன், லைக் அதை பற்றி சொல்ல முடியுமா?
இன்ட்ரோலாக் சீன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன். ஃபஸ்ட்டு சேஞ்ச் வரும் அது ஃபிலிம். ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே அப்போ தான் போவோம். ஸோ அது என்னன்னா, நாங்கள் வேற ஒரு லொக்கேஷன் பார்த்து வச்சுருந்தோம். ஒரு மில் அது. இதுவும் மில் தான். இது அது வேற ஒரு மில்லு. அந்த ரோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு லீடு ஒன்று இருக்கும்ல, நான் போயிட்டே இருப்பாங்க 2 பேரும் வண்டியில். அந்த 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 ஸ்ட்ரீட் லேம்ப் வந்து எனக்கு அது ரொம்ப கான்ஷியஸாக இருந்தது. இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதுதான் ஃபஸ்ட் இனிஷியல் ஐடியா மைண்டில். ஸோ இதை வச்சுக்கலாம். அண்டு என்னோட கான்ஷியஸ் விஷயம்னா இருந்தது வந்து இது மேபி ரொம்ப டார்க்காக இருக்கணும்னு சொல்லிட்டு சில் அவுட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் லைட் வரட்டும், லைட் வந்ததுக்கப்புறம் அதை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த டியூப் லைட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்படி தான் ஷூட் பண்ணது. ஆனால் அந்த ஃபைட் ஷூட் பண்ணது அனலஸ் மாஸ்டர். படம் ஃபுல்லாக அனலஸ் மாஸ்டர் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃபைட் பண்ணியிருக்காங்க, ஃபைட் கொரியோ பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இனிஷியல் செட்டப். ஸோ மாஸ்டர் வந்து திடீர்னு ஐஸ்பீலெல்லாம் எடுத்தோம். திடீர்னு எல்லாம் கான்ஷியஸ் தான். அவர் முன்னாடியே ஐஸ்பீலாம் யூஸ் பண்ணுவோம். 400 ஃபைட் ஃப்ரேம்ஸ்லாம் லைட்டே பத்தாது. நீங்கள் என்ன புஷ் பண்ணால் அது என்ன ஆகும்னா பின்னாடி நிறைய டார்க்காக தெரியும். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அந்த விஷயம் சேலஞ்சிங்காக இருந்தது. அண்டு அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக மாறுச்சு. அது ஸ்பார்க்கில் வந்த விஷயம் தான். அது அங்கங்கே ரெண்டு டியூப் லைட், பழைய பில்டிங்னா 2 லைட்டு ஃப்ளிக்கர் ஆகட்டும் அப்படிங்கும்போது அதையே ஐடியா வச்சு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஃபைட் பண்ணி அப்போ தான் எனக்கு இதான ஃபஸ்ட்டு படம் சேது சார் கூட. அது அவங்க ஃபைட் பண்ணுறதே ஒரு எனர்ஜி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ஆக்சுவலாக உண்மையாக அடிக்கிற மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு பயமாக இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டில் இருப்பார் எப்பயுமே. அது இருக்கும். ஃபைட்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு எப்படி இருந்துச்சு? அது வந்து 3-4 கேமரா யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரே ஒரு இன்சிடென்ட் வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு ரொம்ப முக்கியமான ஷாட் வந்து அவர் ஒருத்தர் மணியை தூக்கி வச்சுட்டு அவர் கத்துவார் மேலே பார்த்தா. அவர் வந்து ரொம்ப எனர்ஜி அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி அதை பண்ணுவார். அது ஒரு 2 வாட்டி அவுட் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஸோ டெக்னிக்கலாக எரர். அது ஒரு மாதிரி ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிச்சு அந்த ஆம்பியன்ஸே. எனக்கு அவர் ஏதாவது சொல்லுவாரோன்னு நினச்சிட்டேன், பட் அவர் எதுவுமே சொல்லலை. ஸோ என் ஞாபகம் தான் டக்குன்னு அதுதான் ஞாபகம் வருது. ஓகே, அது மறக்கவே முடியாது இன்சிடென்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்டர்வல் பிளாக்கில் அதுதான். தென் அந்த தலையை வெட்டுறது தான் இதுங்கும்போது அதுதான் அந்த கரெக்டாக வருதான்னு கொஞ்சம் அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கன்வின்சிங்காக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த லக்ஷ்மி எதுக்காக அவர் வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காரு அப்படின்னா, லைக் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு லாரி வந்து லைக் ஒரு வீட்டில் போய் மோதுது. லைக் அந்த சீன் பற்றி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட்லேருந்து சேலஞ்சிங்கான இருந்தது. ஆக்சுவலாக இது வரைக்கும் சேலஞ்சிங்கான இந்த சீன் தான். அது கான்ஷியஸாக என்னென்னா, ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணிக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த போர்ஷனே நம்ம செட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அப்படி தான் கால் இருந்தது. அது ரொம்ப ஃப்ரீயாக விட்டாச்சு. ஷூட் பண்ண ரியாலிட்டி நம்மளுக்கு புரிஞ்சுது. ஸோ இல்லை, இது செட்டில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது லொக்கேஷன் தேட ஆரம்பித்தோன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் நந்தகுமார், சுரேஷ்னு 2 பேர் கோ டைரக்டர்ஸ். ஸோ சுரேஷ் வந்து லொக்கேஷன் தேடுவார். நந்தகுமார் மீதி எல்லா விஷயத்தையும் அதான் நிதினாவோட பேக் போனார். ஸோ லொக்கேஷன் தேடி இங்கே எதுவுமே பர்மிஷன் பிரச்சனை, நிறைய பிரச்சனை. இன்னும் நித்திரனா லைவில் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கால் எடுத்துருச்சு. ஸோ அப்புறம் பாண்டிச்சேரிக்கு போகணும். பாண்டிச்சேரியில் ஒரு 2 இடம் காட்டினாங்க. அதில் ஒரு இடம் செலக்ட் பண்ணது தான். அதில் மெயின் கான்ஷியஸு மேலே எலக்ட்ரிக் ஒயர் போகக்கூடாது. அதுதான் மெயின் கான்ஷியஸ். ஏன்னா அது பண்ணவே முடியாது அப்படிங்கிறது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் அது ஸ்லோப்பில் இருக்கும் அந்த இடமே, மெயின் ரோட்டில். அப்போ அங்கே ஒரு சின்னதாக செட்டு போட்டு அப்படி எடுத்தது. ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஆனால் இதில் வந்து ஒரு மாண்டேஜ் சீக்வன்ஸ் வந்து இருக்கும். நிறையா லைவ் லொக்கேஷனில் போய் எடுத்திருந்தீங்க. விஜய் சேதுபதி சார் அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லலாம் கூட்டிகிட்டு போய் எடுத்தது அப்படின்னு. ஆனால் அது சச்சனா அவங்க கிட்ட பேசும்போது வந்து சொல்லியிருந்தாங்க, லைக் அது ஒரு மாதிரி பரபரப்பாக டக்குன்னு அது எல்லாமே எடுத்து முடிச்சாங்க அப்படின்னு. ஏன்னா விஜய் சேதுபதி சாரை ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் கொண்டு போய் டி நகரில் நிறுத்துறோம் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான். லைக் அது எப்படி இருந்துச்சு? அது ஆக்சுவலாக என்னென்னா 2 கேமரா இருந்தது. ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா யாருன்னா பார்த்துட போகிறாங்கிற பயம்தான். ஸோ அவரோட கெட்டப் கொஞ்சம் காப்பாற்றுச்சு. அவ்வளோ சீக்கிரம் யாரும் கண்டுபிடிக்கல. ஒரு 10-20 செகண்டு அந்த ஷாட்டு, ஒரு 10-20 செகண்ட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் நடக்கினாலும் பயமாக இருக்கும். யாருன்னா ஒருத்தர் பார்த்தாலும் போச்சு. அவங்க சாரோட அசிஸ்டன்ஸே பின்னாடி நடந்து வருவாங்க. ஒரு 4-5 ரோ தள்ளி பின்னாடி நடந்து வராங்க. சேஃப்டி யாருன்னா பார்த்துட்டு போகிறாங்களோ அப்படிங்கிறது. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவாங்க அந்த ஃப்ரேம்லேயே. ஆனால் தெரியாது. ஸோ ஆனால் யாருமே கவனிக்கல. ஏன்னா அந்த கெட்டப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு.
பெருசாக கவனிக்கல, அப்படியே டக்குன்னு ஷூட் பண்ணிட்டு வந்தாச்சு. எவ்வளோ நேரத்தில் டக்குன்னு ஷூட் பண்ணிட்டு கிளம்பிட்டு? இல்லை, நம்ம ரெடி பண்ணிவிட்டு அவர் வந்த டைம் 1 மினிட். அதுக்கு மேலே வச்சாலோ பிரச்சனைங்கிறது தான். கரெக்டாக அவருக்கு மார்க் ஒன்று கொடுத்தோம், சார் இங்கேருந்து வந்துடலாம் சார் அப்படிங்கும்போது அது அழகாக ஜாலியாக கேஷுவலாக பண்ணிட்டார். கண்டுபிடிச்சாங்கன்னா முடிஞ்சிச்சு. அது நீங்கள் அதுலேருந்து அவரை வெளியே கொண்டு வரதே பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குல்ல. ஆமாம், அது சின்ன ரிஸ்க் தான், எடுப்போம் வாங்க அப்படிங்கிறது தான். அவர் எல்லாமே சரி சார். விஜய் சேது சார் பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். அது எதுவுமே சொல்ல மாட்டார், ஓகேடா அப்படின்றார். ஸோ அது நித்ரனாக்கு ஜாலி தான், கேட்டால் ஓகே சொல்லிடுறாரு வாடா அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். ஸோ அது அவங்க எல்லாருக்குமே அந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அந்த நித்ரனா மேலே ரொம்ப பெரிய ட்ரஸ்ட்டு. ஸோ அதனால அது ஈஸியாக இருந்தது. அது கொஞ்சம் பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் தான். ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போ டேரக்டர் எப்படி நித்ரனா எப்படின்னா, அவருக்கு வந்து அந்த ஆம்பியன்ஸ் வேணும். எனக்கு லைவ் தான் எனக்கு ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது. சிலதுலாம் ரொம்ப ஓகே, இது ஓகே வேறு. இப்போ எங்களுக்கு அந்த வீடு கிடைக்கவே இல்லை, எக்ஸ்டீரியர் வீடு. ஐ மீன் மகாராஜா சேதனா வீடு வந்து 3 இடத்துல எடுத்திருக்கோம். அதோட எக்ஸ்டீரியர் வேறு ஒரு இடம், அதோட இன்டீரியர் டிஆர் கார்டனு. ஸோ முன்னாடி அந்த பஸ் வந்து நிற்கிதில்ல, அது வேறு இடம். அது இந்த எக்ஸ்டீரியருக்கும் அதுக்கும் 20 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்த க்ரியேட் பண்ணி தான் அது ஷூட் பண்ணது. ஸோ அது அந்த மாதிரி ஒரு இடம் தான். ஓகே, இப்படி தான் பண்ண முடியும் இதை. ஏன்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி இருந்தது. தனியாக லோன்லியாக ஒரு வீடு வேணும், அதில் ஒரு ரோடு இருக்கணும் முன்னாடி அப்படிங்கும்போது கரெக்டாக அது மேட்சே ஆகலை. அப்போ ஒரு இடம் சுரேஷ் அவர் இந்த இடம் பாருங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் செல்வா சாரோட இதுதான் அந்த எக்ஸ்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு இன்டீரியர் டிஆர் கார்டன் உள்ள ஒரு ஸ்பேஸ் இருந்தது ஆல்ரெடி ஷூட் பண்ணுறது, அதை மாற்றி அந்த இன்டீரியர் ஃபுல்லாக அங்கே வச்சுக்கிட்டு. ஸோ இந்த இடத்த கண்டிப்பாக வேறு இடத்துல பார்த்தாங்கன்னு சொல்லி இன்னொரு விஷயம், அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனு லைக் அங்கே சில கைகலப்பெல்லாம் வந்து நடக்கும். அப்போ போலீஸ் ஸ்டேஷனே இடிஞ்சு விழுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு கட் பண்ண அந்த டஸ்ட்ல இருந்து விஜய் சேதுபதி சாரோட என்ட்ரி, லைக் அந்த சீக்வன்ஸே ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அதோட மேக்கிங் பற்றி சொல்ல முடியுமா? அதுதான் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் டே மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து சிம்பிளாக கொஞ்சம் ஏதோ மாண்டேஜ் எடுத்துட்டு, செகண்ட் டேலேருந்து அந்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதான் லீனியராக அவங்க கதை சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டெமாலிஷன் வரைக்கும். அந்த டெமாலிஷன் சும்மா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ பாம்புனா கொஞ்சம் எல்லாருக்கும் பயம் இருக்கும்ல, அந்த பயம் எனக்கும் உண்டு. ஸோ அதுதான் ஞாபகம் வருது. அது சீனாக எடுத்தது ஜாலியான ஒரு சீன் தான். மீன் அந்த பாம்புன்னு பேசும்போது லைக் 2-3 இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் அது ஒரு மெட்டஃபராகவே இருந்துச்சா படத்தில்? அதில் ஒரு கதை இருந்தது, நித்ரனா ஒரு கதை வச்சுருந்தாங்க. ஸோ அது அவர் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். பட் அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. அவருக்கு த அப்ரோச் ஆஃப் ஃபிலிமில் அது இருந்தது. அது லேட்டரான அது சில விஷயங்களை தூக்கிட்டாங்க, அதுலேருந்து எடுத்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. படத்தில் லைக் முக்கியமான ஒரு ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னா நித்லன் சார். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார். அவ்வளோ அழகாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக இந்த படத்தை கேரி பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டே இருந்தார். டைலாக்னு பார்க்கும்போது லைக் அவருக்கு கொஞ்சம் டைலாக் தான் இருக்கும் படத்துலேயே. லைக் ஒரே டைலாக நிறையா ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே தான் இருப்பார். அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதிகமாக அவரோட எமோஷன்ஸ் தான் இதில் பேசுமே. லைக் அந்த அவரோட எமோஷனை கேப்சர் பண்ணுறது, லைக் அது எப்படி இருந்தது அவர் கூட ஒர்க்? எமோஷன் வைஸ் சேது சார் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு சீன் எடுக்கும்போது எல்லாருக்குள்ளுமே ஒரு என்டையர் செட்டும் யாரும் சைலண்ட் சொல்ல மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், ஆனால் அமைதியாக இருக்கும். ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது. ஈவன் ஒரு லைட் ஆஃபீஸர், கிரெயின் ஆஃபீஸர், அவங்க சும்மா அவங்களுக்கு தெரியலனாலும் அவ்வளோ கான்ஷியஸாக இருப்பாங்க அந்த இதுக்குள்ளே. ஏன்னா அவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவருக்கான ஸ்பேஸை வந்து நம்ம யாருமே சொல்லாமலே கொடுப்பாங்க. அதுவே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும், அந்த செட்டே அந்த நேரம் அமைதியாக இருக்கும். அவர் அந்த தேர்ட் டைலாக் பேசும்போது கிட்டத்தட்ட 200-250 பேர் இருக்கும், வெளியே ஒரு 100 பேர் இருக்காங்க, உள்ள ஒரு 150 பேர் இருக்காங்க, வெளியே என்ன நடக்குங்களோ தெரியலனா கூட அமைதியாக இருப்பாங்க. ஸோ அந்த ஹாரா அவர் கிரியேட் பண்ணுவார். ஸோ அவர் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக வந்து லிட்டரலாக அந்த சொல்லும் போது எனக்கு, ஏன்னா நான் ரொம்ப நாள் அந்த ப்ராசஸில் இருந்திருக்கும் போது அந்த எமோஷன் எனக்கு புரியும். ஸோ சில நேரத்தில் லைட் ஆஃபீஸர்ஸே கூட வந்து சொல்லுவாங்க, இது சூப்பராக இருக்கியா அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அவர் டக்குன்னு கட் பண்ணால் வேறு மாதிரி ஆயிடுவார். ஆனால் அதுக்குள்ளே போய் ஒன்று நடிக்கிறாருன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப அவர் மட்டுமே பார்க்குற மாதிரி. எப்படி இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணது உங்களுக்கு?
எனக்கு 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 ஃபஸ்ட்டு பயங்கர பயமாக இருந்தது. ஏன்னா நான் வெள்ளம் ரெடி பண்ணியிருப்போம், வேறு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமாடா அப்படின்னு ஏதாவது கேட்பாரோ, இல்லை எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லுவாரோ, ஏன்னா இங்கேருந்து பண்ணிக்கவா ஏதாவது கேட்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் தான் அவரை டார்ச்சர் பண்ணியிருக்கோம். அவர் எங்களை எதுவுமே பண்ணல. நாங்கள் தான் திடீர்னு சொல்லிட்டு 5 minutes சார் அப்படின்னு சொல்லி அவர் நடிக்கிற நேரத்தில் மாற்றுவோம். அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவோம். ஸோ அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு எதுவுமே சொல்ல. ஸோ இன்னொரு பெரிய பில்லர் வந்து இந்த படத்தில் இருக்கிறது அனுராக் சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதே நான் மிகப்பெரிய ஒரு டேரக்டர் அவரே ஹிந்தியில். லைக் அவர் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? அனுராக் சார் வந்து ஆக்சுவலாக லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஓகே எனக்குமே ரொம்ப கம்யூனிகேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நித்திலனாக்கும் ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க ஃபைசல்னு சொல்லிட்டு. நித்திலனாவோட ஃப்ரெண்ட் அவங்க நல்லா அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்க. அவர் தான் கம்யூனிகேட்டர் அவருக்கும் நம்மளுக்கும். ஸோ அனுராக் சாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கதையை பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ரோல் வந்து நாங்கள் நிறைய ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ எதுவுமே செட் ஆகலை. அண்ட் சில பேரால் அது பண்ண முடியல, சில பேர் வேணான்ட்டாங்க. அந்த மாதிரி கான்ஷியஸில் அனுராக் சார்னு அவர் கேட்கும் போது அவர் ஓகே சொல்லிட்டார். எங்களுக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அனுராக் சார் வராங்கும் போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ அனுராக் சார் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது சில நேரத்தில் பிரச்சனைனா லாங்குவேஜ் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். அவர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அவர் சில நேரத்தில் அவர் ஒர்க் பண்ணதெல்லாம் ரிலீஸ் ஆகாத கண்டென்ட்டு. அப்போ கென்னடி வந்து ஸ்க்ரீனிங் மட்டும், கென்னடி படம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மட்டும்தான் போயிட்டு இருந்தது. அதில் சில சீன்ஸ் காட்டுவார், பாரு இது எப்படி எடுத்திருக்கும் பாரு அப்படிலாம் சொல்லுவார். அதெல்லாம் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ அது நல்லா இருந்தது. நிறைய பேர் உங்களை பற்றி சொன்னது நீங்கள் அதிகமாக கோவப்படுவீங்களோ? யார் சொன்னது? சச்சனா அப்படின்றவங்க வந்தாங்க. ஓகே. அவங்க சொன்னாங்க அந்த ஸ்கூல் சீக்வன்ஸில் அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசும்போது லைக் அவங்க ஏதோ தூங்கி விழுந்தாங்களா, நீங்கள் ஏதோ டக்குன்னு கோவப்பட்டெல்லாம் திட்டினீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. என்னன்னா எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நைட் எஃபெக்டில் ஷூட் பண்ணும்போது 3 மணிக்கு மேலே நம்மளுக்கே தூக்கம் வரும்ல. அப்போ வேறு யாருன்னா பக்கத்தில் தூங்குனாங்கன்னா கோவம் வரும். ஸோ அப்போ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனாக தான் இருக்கும். அண்ட் ஹெட் மாஸ்டர் சீக்வன்ஸில் எல்லாம் இல்லை. அது என்னென்னா நித்திலனா ரொம்ப சாஃப்ட். ஸோ யாரோ ஒருத்தர் ரியாக்ட் பண்ணால் தான் அங்கே வேலைன்னு ஒன்று நடக்கும். எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அது வந்து இன்னொன்று அது என்னோட கான்ஷியஸ் கால் தான். அது அப்படி ரியாக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு அமைதி இருக்கும். ஸோ அதனால் கோவமாக தெரில. பட் அது என் வேலையாக தான் அதை பார்க்குறேன். இந்த படத்தில் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு சிங்கம்புலி சார் எப்படி இந்த ரோலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அது உங்களுக்குமே எப்படி இருந்துச்சு? சிங்கம்புலி சார் தான் இந்த நெகட்டிவ் ஷேடில் ஒரு விஷயம் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டதுமே எப்படி இருந்தது? ஆக்சுவலாக சிங்கம்புலி சார் எனக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்டினாங்க. ஸோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த ஒரு வீடியோ வந்து அதில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் செம்மையாக இருந்தது. நித்திரன் நான் அதை காட்டி தான் இது தாண்டா பண்ணுறேன், சிங்கம்புலி சார் தான் பண்ணுறாரு. எனக்கு ஐடியாவே செம்மையாக அப்படி சூப்பர்ண்ணா ஓகேன்ட்டாராண்ணா அப்படின்னு. ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னாரு. அது அப்படி தான் அவர் வந்து பர்ஃபார்மர். அவர் மிரட்டிட்டார். அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச நித்தியா நான் என்ன பேசினாங்க கூட எனக்கு தெரியாது. அவங்க பெருசாக கம்யூனிகேட் கூட பண்ணாங்களாம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு ரோல் எடுத்து அதுக்குள்ளே ஒன்று பிடிச்சி போயிட்டார். சிங்கம்புலி சார் வேறு. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட 1 more கூட கேட்டதா எனக்கு தெரியல நித்திலனா. ஸோ அவர் என்ன பண்ணாரோ அது பண்ணது தான். எனவே தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ நிறையா விஷயங்கள் மகாராஜா பற்றி ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் தட். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.